செருப்பு தைக்கிற நாமளே இந்த ஊர்ல செருப்பு போட்டுட்டு நடக்க முடியாது தெரியுமா? இன்னைக்கு நீ செருப்பு போட்டுட்டு நடக்கிறீனா நம்ம பயலுங்க 4 பேர் அதுக்காக உசுர விட்டுருக்காக்கப்பா. இந்த ஈன பழப்புல சந்தோஷமும் இல்ல, மரியாதை இல்ல. குனிறவன் இருக்கிற வரைக்கும் கொற்றவனை இருக்கதான் செய்வான். நமக்கு நாமளே தான் சுயமரியாதையை தேடிக்கணும். வயிற்று பொழப்புக்காக நாக்க தொங்கு போட்டுக்கிட்டு அலையிற நாயா இல்லாம இந்த ஜாதியும் சமூகத்தையும் காரி துப்பிட்டு கண்காணாத தேசத்துல சம்பாரிச்சு இங்க வந்து மனுஷனா வாழ்ந்து காட்டுறதுதான் உனக்கு கௌரவம். சம்பாதிக்காத புருஷனை பொண்டாட்டிய தள்ளி பொண்ணுன்னு சொல்ற காலம் இது. அந்த பொண்ணு ராணியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. உங்ககிட்ட சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாதுப்பா. பெண் பாவம் பொல்லாது. காதல் வேற, கல்யாணம் வேற. இதை நீ புரிஞ்சுக்கிட்டா அவசரப்பட மாட்டேன். முதல்ல நீ சம்பாரி, அப்புறம் உன் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. நான் குறுக்க நிக்க மாட்டேன். அப்பா சொல்றதான் சரி சாமி. ஏன் ஆசையும் அதான். அழுவாத சாமி, அழுவாத. முருகா முருகா மகமாயி மகமாயி ஈஸ்வரா காப்பாத்து. வணக்கம். என்ன சின்னவன, கொடுக்கல் வாங்கல் விவரம் எல்லாம் உன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டில்ல? எல்லா விவரமும் சொல்லிட்டேங்க ஐயா. என்னடா தம்பி, உனக்கு எல்லாம் சம்மதம் தானே? அப்பா சொன்னா சரிதாங்க. சின்னவன, உன் மாவன இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட சொல்லு. இந்தாடா, ஒரு நிமிஷம். வெண்ணிலா, வெண்ணிலா, கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாப்பா, இங்க வாடா சாமி. இந்தாம்மா, என் பொண்ணு மகாலட்சுமின்னு இந்த ஊருக்கே நல்லா தெரியும். சின்னவன் ரொம்ப நல்லவம்மா. பாவம், அவன் புள்ள பொழப்புக்காக நாடு விட்டு நாடு போறான். உன் கையால இந்த பணத்தை கொடு, நல்லா இருக்கு. என்னம்மா யோசிக்கிற? வெளிநாட்டுல போய் பொழைக்க போறான், கை நிறைய சம்பாரிச்சுட்டு வரட்டுமே, சந்தோஷமா கொடுமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. புத்தியோட பொழைச்சுக்கடா. சரிங்க, கிளம்புறங்க ஐயா. போயிட்டு வாடா. வரங்க ஐயா. சரி சரி வரங்க. பத்திரத்தை கொண்டு பத்திரமா உள்ள வைங்கப்பா. சரிங்கப்பா. படிப்பும் பணமும் தான் அதை மாத்தும். அந்த பொண்ணு ராணியா வாழ்ந்துட்டு இருக்கா. உங்ககிட்ட சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாதுப்பா. காதல் வேற, கல்யாணம் வேற. இதை நீ புரிஞ்சுக்கிட்டா அவசரப்பட மாட்டேன். என்னமா அது இந்த நேரத்துல, அதுவும் தனியா மொட்டை மாடியில வந்து நின்றுட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. உன்னை பெத்தவமானா உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது? உண்மையை சொல்லு. அங்க பாத்துட்டு இருக்கியா? சரி, நீ ஏன் முகம் வாடி போய் என்னமோ மாதிரி இருக்கிற? இல்லப்பா,
எதுவும் இல்லப்பா. வாமா. அண்ணனுங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா. அம்மா திட்டினாளா? இல்லப்பா. என்னடா சாமி இது? நீ இந்த வீட்டு மகாராணி இல்லையா? உன் முகம் வாடி இருந்தா என்னால மட்டும் இல்லம்மா, நம்ம வீட்டுல யாராலையும் தாங்கிக்க முடியாது. உன் மனசுக்குள்ள எது இருந்தாலும் இந்த அப்பாட்ட சொல்லுடா, நான் தீர்த்து வைக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும்மா. வா போலாம். முதல்ல நீ சம்பாரி, அப்புறம் உன் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. நான் குறுக்க நிக்க மாட்டேன். மண்ணையாடா கொடுப்பாங்க. சார் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போறாங்கல்ல, அதனால மண்ணை நம்மளே மறந்துடக்கூடாதுன்னு மண்ணை கொண்டு வந்துருக்காங்க. என்னடா சிரிக்கிற? மாலையா கோத்து மாரியா தாலுக்கா போட போற? ஐரா கொடுத்தா சாத் தின்னுடுவாரு. மாலையா கோத்து கொடுத்தா என் ஞாபகமா வச்சுப்பாருல. நம்ம சாரால தான் நம்ம எல்லாரும் நல்லா படிக்கிறோம். அதனால தான் நான் கோயிலுக்கு போயிட்டு குங்கும விபூதி கொண்டு வந்தேன். நான் படுற அவஸ்தை உனக்கு கிண்டலா இருக்கா? போட போறேன். சிப்போ. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சிப்போ. வெண்ணிலா, உணர்ச்சி வசப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சரி தவறுல எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ என் கூடவே இருக்கணும், அவ்வளவுதான். இந்த நேசம் நம்ம சாகுற வரைக்கும் இருக்கணும் வெண்ணிலா. நீ ராணி மாதிரி வாழுற, உன் குடும்பமே உனக்கு கொண்டாடுது. நானும் உன்னை அப்படியே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். போதுண்டா சாமி இந்த வாழ்க்கைன்னு நீ கலங்கிடக்கூடாது வெண்ணிலா. அதுக்கு நான் நிறைய சம்பாதிக்கணும். 3 வருஷம் நினைக்கும் போதே மூச்சு நின்னுடும் போல இருக்கே. எப்படி வள்ளல், உன்னால மட்டும் முடியும்? முடியணும், எல்லாமே முடியும். காதல் வேற, கல்யாணம் வேற. இன்னைக்கு சுகமா இருக்கிறதெல்லாம் நாளைக்கு சுடுற மாதிரி இருக்கும். இதப்பா வண்டி நிறுத்து. வீட்டுக்கு போன போடுற. ஆச்சி வீட்டில் இருக்காமா? ஆச்சி வீட்டில் இல்லையா? வாடா சித்தப்பா, நான் பார்த்துட்டு வரேன். நிதானம் தேவை வெண்ணிலா. நம்ம வாழ்க்கையில சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாது. வெண்ணிலா, ஐயோ எங்க அண்ணனுங்க எல்லாம் போச்சு. வா வா வா. ஐயோ நம்ம 4 பேரும் ஒரே ஜாதி ஆனதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம். முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க, காலைல பேசிக்கலாம். ம்.
நாங்க சன் டிவில இருந்து வரோம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? எங்க அம்மா வினோதினி. உங்க அம்மா என்ன ஃபிலிம் ஆக்ட்ரஸா? இல்ல, எங்க அம்மா ஒரு சாதாரண மனுஷன். என்ன சொல்றீங்க? ஏன் சினிமால இருக்கிறவங்க மட்டும்தான் ஹீரோயினா இருக்கணுமா? நடைபாதை வியாபாரியா இருந்த எங்க அப்பாவை லைஃப்னா என்னன்னு சொல்லி கான்ஃபிடன்ஸை கொடுத்து ஸ்ட்ரகிள் பண்ண வச்சு இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரரா இருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்றவங்க எல்லாருமே ஹீரோயின் தான். அதுக்கு காரணமா இருந்த எங்க அம்மாவும் ஒரு ஹீரோயின் தான். சோ கியூட். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? ஏய் சொல்லு. வெக்கப்படாதீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? வள்ளல். அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, சேரன் இவங்க தான் தமிழ் சினிமால ஹீரோஸா இருக்காங்க. அதே இருங்க வள்ளல் தெலுங்கு நடிகரா? இவர்தான். ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டா அவங்க நடிகர் பேரை தான் சொல்லுவாங்க. வித்தியாசமா நீங்க உங்க லவர் பேரை சொல்லிருக்கீங்க. அவங்கள கேட்டா அவங்க போராடி ஜெயிச்சா அவங்க அம்மா பேரை சொல்றாங்க. Really you are very great. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன். ஹே நான் சொல்றேன். ஏய் இரு நான் சொல்றேன். இல்ல ஏய் நான் தான் சொல்றேன். ஏய் நான் தான் சொல்றேன். ஸ்வேதா நான் தான் சொல்லுவேன். கவலையை மர 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 கவலையை பர 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 பர